கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய கண்ணீரை யாரும் புரிந்து கொள்ளாத நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். ஏற்பட்டதா இல்லையா என்பதை நான் கூறுவதை வைத்து நீங்கள் நிச்சயமாக கூறவும் வேண்டும். கடகம் என்பது ஒரு நீராசி என்பதால் இவர்களிடம் உணர்ச்சிகள் எப்போதும் அதிகமாகவே இருக்கத்தாங்க செய்யும். நீங்க படக்கூடிய கஷ்டங்களை யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அங்க ஆறுதல் கூறக்கூட ஆட்களானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு ஆறுதல்களும் உணர்ச்சிகளையும் அதிகமாகவே வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது அதை கேட்க ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எதற்காக அழுகிறீங்க, எதற்காக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று அனைவருக்குமே தெரியும். தெரிந்திருந்தாலும் உங்களிடம் வந்து மனம் விட்டு யாருமே பேச மாட்டாங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாகவே நடந்து கொண்டிருக்கும். ஆனா இது ஏன் தெரியுமா நடந்தது? நீங்க கண்ணீர் விட்டு அழும்போது இவங்களுக்கு எப்போதும் இதே வேலைதான் என்று உங்களை கேவலமாக பார்த்திருப்பாங்க. ஆனா உங்களுக்குத்தான் தெரியும் உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும், மற்றவர்களை நினைத்து நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்க என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றவர்கள் இடத்திலிருந்து உங்களை பார்க்கும் பொழுது இவனுக்கு எப்பொழுதுமே இதான் வேலை, அழுது கொண்டே இருப்பான், காரணங்களும் அதிகமா வைத்திருப்பான், எல்லாரையும் நினைத்து அதிகமா உணர்ச்சி வசப்படுவான், இதுதான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கும் என்று உங்களை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள் உங்களை சுற்றியே இருக்கத்தாங்க செய்வாங்க. எதற்கெடுத்தாலும் அழுது சீன் போடுவாங்க என்று மிக சாதாரணமாக கடந்து போகக்கூடிய மனிதர்களும் உங்க கூடவே இருந்து உங்களை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு மனிதர்களாகத்தாங்க இருப்பாங்க. உங்களுடைய கண்ணீரின் பின்னால் இருக்கக்கூடிய வலியையோ ஏமாற்றத்தையோ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் கூட இல்லாததுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆகப்பெரிய ஒரு தனிமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதனாலேயே நீங்கள் யாரிடமும் அதிகமாக பேசாமலும் தனிமையாக இருக்கவும் நீங்கள் விரும்பவும் ஆரம்பித்திருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில அழுகைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவதா, நீங்கள் எல்லாம் கொடுத்தும் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில இழிவு மட்டும் ஏற்பட்டது? உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கடைசி பைசாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தமாக இருந்தாலும் சரி, உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்தால் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள் தான். அது உங்களுக்கு அடுத்து என்ன வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஆனா மற்றவங்ககிட்ட நீங்க உடனே அதை எடுத்து கொடுத்து விடுவீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய உழைப்பு, பணம், நேரம் என எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு கடைசியில உங்களிடம் எதுவும் இல்லாத போது அதே மனிதர்கள் உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர் என்று இழிவுபடுத்தி பேசவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்திருப்பீங்க, எவ்வளவோ உழைப்பை கொடுத்திருப்பீங்க, பணத்தை கொடுத்திருப்பீங்க, நேரம், ஏன் உணவை கூட நீங்க சாப்பிடவும் கொடுத்திருப்பீங்க. ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு பேரும் வரும் அல்லவா, இறுதி நேரத்துல இவன் எதுக்குமே ஆக மாட்டான், எல்லாத்துக்குமே கொடுத்து இவன் ஆண்டியா உட்காந்துக்கிடுவான், என்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கௌரவம் தான் இவன் இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு அப்படின்னு உங்களை எத்தனையோ நபர்கள் தவறாகவும் உங்களுடைய காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கும் நிச்சயமா பேசவும் செய்திருப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில நீங்கள் வாங்கியது நன்றி அல்ல, மாறாக துரோகங்களும் இழிவும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு திரும்ப கிடைத்திருக்கும். இது மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய கனவுகள் உடைந்த ஒரு நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு என்று ஒரு அழகிய உலகமானது இருந்திருக்கும். அதில் எத்தனையோ வண்ணமயமான கனவுகளை நீங்கள் வளர்த்து வந்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு அன்பான ஒரு குடும்பம், உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு துணை, இது என நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் மிக சிறிய விஷயங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் சூழ்நிலைகளும் நீங்கள் நம்பிய மனிதர்களும் சேர்ந்து உங்களுடைய கனவுகளை ஒவ்வொன்றாக உடைத்தெறிந்த போது நீங்கள் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாமல் உங்களுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். உங்களுடைய கண் முன்னாலேயே உங்களுடைய எதிர்காலம் சிதைந்து போன அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மிக இருண்ட நாளாக அமைந்திருக்கும். அதனாலேயே எந்த விதமான ஆசைகளும் எதை பற்றியும் யோசிக்காமல் நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வந்திருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு இனிமேல் நடக்காது அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிருப்பீங்க. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாறும் என்பதை நான் கூறுகிறேன். ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு பணம் சேமிக்க நல்ல ஒரு வழியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும், கையில் பணம் வந்த உடனே எதிர்பாராத ஏதோ மருத்துவ செலவோ அல்லது குடும்ப செலவோ வந்து உங்களுடைய சேமிப்பை கரைத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த துரதிருஷ்ட நிலைமையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனால் அந்த துரதிருஷ்ட நிலை இப்பொழுது மாற ஆரம்பிக்கும். மாறி இனிமே உங்களுடைய கைகளில் பணம் தங்குவதோடு மட்டுமல்லாமல் அதை மிக சரியான முறையில் சேமிப்பதற்கான அற்புதமான வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள தேடி வரப்போகிறது. அதனால பணத்தை சேமிப்பதற்கான நல்ல ஒரு மனிதராக நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க.
உங்களுடைய தேவையற்ற செலவுகள் அனைத்தும் தானாகவே உங்களுடைய கட்டுக்குள் வந்துவிடும். மேலும் நிலம், தங்கம் அல்லது நீண்ட கால பரஸ்பர நிதிகள் போன்ற பாதுகாப்பான மற்றும் லாபங்கள் தரக்கூடிய துறைகளில் முதலீடுகள் செய்வதற்கான நல்ல ஆலோசனைகளும் மனிதர்களும் உங்களுக்குள்ள அறிமுகமாவாங்க. அதனால போதுமான அளவுக்கு அது மூலியமாகவும் உங்களுக்கு பணங்கள் கையில் நிற்கவும் ஆரம்பிக்கும். எந்த விதமான செலவுகள் செய்தாலும் அதற்கேற்ற அளவுக்கு பணமும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பிற்காக ஒரு நிலையான பெரிய ஒரு தொகையை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களின் வங்கி சேமிப்பு நிச்சயமாக உயரும் என்பதால் இனி உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்ற ஒரு வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இடமானது இருக்காது. ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு என்று எல்லாத்தையும் எடுத்து கொடுக்காமல் உங்களுக்கு என்று நீங்கள் சேமித்து வையுங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா நன்மைகளை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நான் கூறுவது சரியா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அடுத்ததா நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் யாருக்காகவோ வாழ்ந்தும் யாருடைய ஆசைக்காகவோ கட்டுப்பட்டும் உங்களது சொந்த வாழ்க்கையையும் சந்தோஷங்களையும் முழுமையாக நீங்கள் துளைத்துவிட்டு ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அது எல்லாத்தையும் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இனிமே நம்ம சம்பாதிப்பது நம்முடைய வாழ்க்கையில நல்லா சாப்பிடுவதற்கும் சுத்தி பார்ப்பதற்கும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வகையில நீங்க சம்பாதிப்பீங்க. அதே அளவுக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் எப்போதும் மனதிற்குள் ஏங்கிய நீங்கள் உண்மையில் வாழ ஆசைப்பட்ட ஒரு சொர்க்கமான வாழ்க்கையை உங்களுடைய கண் முன்னால் நிஜமாக்கப் போகிறது. அதற்கேற்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரத்தாங்க செய்யும். உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி போவாங்க. உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நல்ல உறவுகளும் உங்களை அணைத்து கொள்ளக்கூடிய அன்பான மனிதர்களும் உங்களை சுற்றி எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. நீங்க விரும்பிய அமைதியான சூழல்கள், உங்களின் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு கம்பீரமான வாழ்க்கை முறை உங்களுக்கென்று பிரத்யேகமாகவே உருவாகி உங்களை ஒரு ராஜா அல்லது ராணியை போல வாழ வைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதே போல இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியும் வளர்ச்சியும் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த ஒரு வாழ்க்கையவே நரகமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் நன்றாகவே நீங்க அனுபவித்திருப்பீங்க. உங்களுக்கும் அது நன்றாகவே புரியவும் செய்யும். ஆனா இனி உங்களை நாடி வரப்போகும் காலம் உங்களுக்கு இருக்கும் அனைத்துமான போராட்டங்களையும் தீர்த்து எல்லையற்ற அமைதியையும் அதோடு இணைந்த அசாத்தியமான வளர்ச்சியையும் ஒன்றாக உங்களுக்குள்ள தரப்போகிறது. உங்களை எப்போதுமே பதற்றத்திலும் கவலையிலும் வைத்திருந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மறைந்து உங்களுடைய மனதில் ஒரு இமயமலை போன்ற அமைதி உங்களுக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். அதே ஒரு சமயம் உங்களுடைய தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் நாளுக்கு நாள் யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இந்த ஒரு நேரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படத்தான் செய்யும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் குறையும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வரக்கூடிய நாட்களில் நல்லதும் நடக்கத்தாங்க ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அந்த ஒரு வாழ்க்கையவே நரகமாக மாறிவிடும் என்பதை நீங்கள் கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்திலும் உறவுகளிலும் நன்றாகவே நீங்க அனுபவித்திருப்பீங்க. உங்களுக்கும் அது நன்றாகவே புரியவும் செய்யும். ஆனா இனி உங்களை நாடி வரப்போகும் காலம் உங்களுக்கு இருக்கும் அனைத்துமான போராட்டங்களையும் தீர்த்து எல்லையற்ற அமைதியையும் அதோடு இணைந்த அசாத்தியமான வளர்ச்சியையும் ஒன்றாக உங்களுக்குள்ள தரப்போகிறது. உங்களை எப்போதுமே பதற்றத்திலும் கவலையிலும் வைத்திருந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மறைந்து உங்களுடைய மனதில் ஒரு இமயமலை போன்ற அமைதி உங்களுக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். அதே ஒரு சமயம் உங்களுடைய தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் நாளுக்கு நாள் யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்குள்ள ஏற்படும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும்.
இந்த ஒரு நேரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படத்தான் செய்யும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிருப்புகள் குறையும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வரக்கூடிய நாட்களில் நல்லதும் நடக்கத்தாங்க ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.